சரிகமபா சீசன் 5 கிராண்ட் ஃபினாலேல அபிஷேகா பாடின பாடல் தான் இன்னைக்கு ரொம்பவும் வைரலா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூர்யா நடிச்ச கருப்பு படத்துல இருந்து அந்த கருப்புசாமி பாட்ட பாடியிருக்காங்க. ரொம்பவும் உணர்ச்சி பூர்வமா பாடின அந்த பாடலால அவங்க வைரல் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பாடல பாடின மகாலிங்கம் ஸ்டேஜுக்கே போய் அபிஷேகாவ ஹக் பண்ணி தூக்கி தலை மேல வச்சு கொண்டாடி இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த பாடலை அபிஷேகா பாடுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கருப்பு படத்தோட டிரெக்டரான ஆர்ஜே பாலாஜி ரீசெண்டா அபிஷேகாவுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, ஆர்ஜே பாலாஜி கால் பண்ணி பேசினதுக்கு முக்கியமான ஒரு காரணமா கிராண்ட் ஃபினாலேல அபிஷேகா பாடின அந்த கருப்புசாமி பாடல் அமைஞ்சிருக்கு. அந்த பாடலை அவங்க பாடும்போது அந்த பாடலை பாடின மகாலிங்கமே அவரை டைரக்டா ஸ்டேஜுக்கு போய் அபிஷேகாவை தூக்கி கொண்டாடி இருக்காங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நீ ஒரு தெய்வ குழந்தை தான். இந்த மாதிரி ஒரு பாடலை இந்த சின்ன வயசுல அவ்வளோ ஒரு பெரிய ஒரு த்ரோட்டோட பாடுறது அப்படிங்கிறது, அந்த அடிவயத்துல இருந்து அந்த சவுண்ட் வைப்ரேஷனை கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஒரு சின்ன வயசுலயே ஒரு குழந்தையால அந்த பாட்டை பாட முடியுது அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு தெய்வ குழந்தை, ஒரு கடவுளோட அனுகிரகம் இருக்கிற குழந்தையால மட்டும்தான் இப்படி பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் அபிஷேகாவை தூக்கி ஹக் பண்ணி இந்த விஷயங்களை சொல்லி பிளஷ் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படத்தோட டிரெக்டரான ஆர்ஜே பாலாஜி ரீசெண்டா நம்ம அபிஷேகாவுக்கு கால் பண்ணி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அதை தொடர்ந்து ஒரு படத்துல பாடக்கூடிய வாய்ப்பையும் தாம் தரதாவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வாய்ப்பை 2 முறை அபிஷேகா பெற்றிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜியும் இப்படி ஒரு விஷயத்த சர்ப்ரைஸா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு பாடலை நான் படத்துல ஃபிட் பண்ணும்போது அந்த பாடல் கிட்டத்தட்ட நிறைய டைம் நாங்க ரிஹர்சல் பண்ணினோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமோ அப்போதான் நான் அந்த பாடலுக்கு ஓகே சொல்லுவேன். ஆனா உன்னுடைய பாடலை நான் கேட்கும்போதே எனக்கே அப்படியே ஒரு நிமிஷம் ரொம்பவும் அப்படியே உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருந்தது. உன்னுடைய வாய்ஸ் தான் அதுக்கு முக்கியமா காரணம். என்னுடைய கண்ணை மூடிக்கிட்டு உன்னுடைய பாடலை நான் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு உணர்ச்சி வசம், ஒரு எமோஷன் வரதை என்னால் உணர முடிஞ்சது. கண்டிப்பா என்னுடைய அடுத்த படத்துல ஒரு பாடலை உன்னை கண்டிப்பா நான் பாட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த இசை பயணம் இன்னும் தொடர்ந்து இன்னும் பெரிய உயரத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு.